என்னம்மா என்ன பண்ணுற? என் ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன். என்ன திடீர்னு? திடீர்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சேரீ கட்டிட்டு போகலான்னு நினச்சேன். அந்த சேரீ ரொம்ப ப்ளெயினாக இருந்துச்சு. சரி அதில் ஆரி போட்டால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸ் அப்படின்ட்டு போட்டேன். ஆனால் ஃபங்க்ஷன் வந்து திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சு. சரி எதுக்கு எடுத்து வைக்கணும் அப்படி நம்ம முடிச்சு வச்சிடலாம், வேறு எதுக்காவது கட்டிக்கிடலான்ட்டு நான் போட்டுட்ருக்கேன். மெதுவாக போட்டுட்ருக்கேன். நான் இது பழகி வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும். ஆனால் சிம்பிளாக டிசைன் மட்டும் போட்டுக்குருவேன். எனக்கும் என் பாப்பாவுக்கும் போட்டுக்கிருவேன். வெளியில் கொடுத்தாலும் எப்படினாலும் 3000 4000 கேட்குறாங்க. எதுக்கு நம்ம பழகிட்டு நமக்கு மட்டும் போட்டுக்கலான்னு போட்டுட்ருக்கேன். வெளியில் யாரும் கொடுத்தா போட்டு தருவேன். ஆமாம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஆஃப் சாரீ நான் எடுத்தேன், பட்டு சாரீ. அதில் ஃபுல்லாக நான் தான் போட்டேன், நோம்புக்கு கட்டலான்ட்டு. ஃபுல் ஒர்க்கு கிராண்டாக, நல்லா கிராண்டாக போட்டேன். 1 மாதம் ஆச்சு. கரெக்டாக ஃபஸ்ட்டு நோம்புக்கு ஆரம்பித்து 26 25 நோம்பு வரைக்கும் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டேன். ஃபுல்லாக முன்பக்கம் பின்பக்கம் ஃபுல் ஹேண்டு வச்சு தைச்சிருந்தேன்னா அது இதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. நிஜமோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க்கு கம்ப்ளீட்டாக. அந்த ட்ரெஸ்ஸேவும் 1000 ரூபாய்க்கு அந்த சேரீ எடுத்தேன். எடுத்துகிட்டு ஆஃப் சாரீ தைச்சி போடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது வந்து இன்னமும் நல்லாயிருக்கும் போட்டு பார்த்தோம்னா. மெதுவாக நான் போட்டுக்கிருவேன் எனக்கு மட்டும். இப்போ நான் வந்து பின்பக்கம் ஃபுல்லாக போட்டுட்டேன், முன்பக்கமும் முடிக்க போகிறேன். நீ 2 கை மட்டும் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு நானே ஸ்டிச் பண்ணிடுவேன். அவ்வளோதான் என்னுடைய ப்ளவுஸு.